நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கீழநெல்லி. இந்த கீழநெல்லி பாருங்கள், என்கிட்ட ஒரு 4-5 செடி வச்சுருக்கேன். ஒரு 2 செடி அதனுடைய தோல், அதனுடைய விதை, அதனுடைய காம்பு, அதனுடைய தண்டு, அதனுடைய வேர், அதனுடைய பூ, அதனுடைய காயோடு சேர்த்து 2 செடியை வேரோடு பிடுங்கி நல்லா கழுவி அரைச்சி மோரில் தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் உஷ்ணமாக இருக்குது, என்ன மருந்து சாப்பிட்டாலும் உடல் உஷ்ணம் குறைவே இல்லை அப்படின்றவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். ஒரு 2 வாரம் சாப்பிட்டா போதும், வெறும் வயிற்றில் இது அற்புதமாக வேலை செய்யும். அப்புறமா அல்சர் இருக்கிறவங்க இதே மாதிரி 2 செடி எடுத்து நல்லா அரைச்சி அது உருண்டையை உருட்டி பழைய கஞ்சி தண்ணி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா ஒரு 2 வாரத்தில் அந்த அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும். இது யார் எடுக்கக்கூடாதுன்னா, குளிர்ச்சி உள்ள உடம்புக்காரர் மட்டும் எடுக்கக்கூடாது, உஷ்ணமான உடம்புக்காரர் கண்டிப்பாக எடுக்கலாம். அதே மாதிரி பைல் சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ஒரு 2 வாரம் நீங்கள் எடுக்கலாம். அவங்க மட்டும் பார்த்திங்கன்னா இந்த கீழநெல்லியோட குப்பைமேனி இலை ஒரு 5-6 குப்பைமேனி இலை மட்டும் எடுத்து அதோட துத்தி இலை ஒரு 5-6 எடுத்து சேர்த்து இது 3ம் அரைச்சி மோரில் சாப்பிட்ணும், இல்லைன்னா பழைய கஞ்சி தண்ணியில் சாப்பிட்ணும். பைல் சொல்லுவாங்க. இப்படி சாப்பிட்டு வந்தோம்னா அற்புதமாக வேலை செய்யும். இது வரைக்கும் இப்படிப்பட்ட தகவல் யாருன்னா சொல்லியிருக்காங்கன்னு தெரியாது. இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.